Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வில்ஃபுல் கம்பெனி. இது ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு வந்து டோரில் வந்து ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து நம்ம டெய்லி யூசேஜில் அந்த இடத்துல வந்து ஈரம் படுறதுனால நமக்கு வந்து பெயிண்ட் வந்து போயிடும். ஸோ நம்ம அந்த வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன டிசைன் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு எந்த கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோமோ ஒரு ஸ்ப்ரே டின் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் டேப்பு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பக்கத்துலலாம் படாமல் இருக்கும். படாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நாங்கள் தொடச்சிக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து 2 டைப்பான எமரி பேப்பர் வந்து நமக்கு தேவை. கொஞ்சம் ரஃப்பானது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்மூத்தானது. ஒரு 150 அந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 220ன்ற மாதிரி நைஸ் வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு ரஃப்பான பேப்பரை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டதுக்கப்புறம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி வச்சு தான் வந்து 220 போடணும். அது வந்து மேலே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு லேயர் மாதிரி வரும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அந்த பெயிண்ட்டு எந்திரிச்சதுக்கும் அந்த ரேக்குக்கும் இடையில அந்த கோடு அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஸ்மூத்தாக நல்லா அழகாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபினிஷிங் வரும் பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறப்போ. பெயிண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணணும். நல்லா வந்து ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த டோரில் வந்து மீதி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுறது பெஸ்ட்டு. நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் விழுந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் துடைக்கிறப்ப அது வந்து தனியாக தெரியும். பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் தொடச்சிக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து டைரெக்டாக அட்டை ஏதாவது வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் டேப் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதாவது க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து கம்மியாகிடும். ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து பெயிண்ட்டுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற டர்பன்ட் ஆயில் வச்சு நம்ம வந்து துடைக்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையில்லாத இடத்துல எங்கெங்கே பட்டுதோ அதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பக்கம் கூட க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு நம்ம அழகாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்